பயண சேவையை முடித்து நிறுத்தப்பட்டிருந்த சிற்றுந்தில் தங்களின் தேவையை பூர்த்தி செய்ய புகுந்த வாலிபர் இளம்பெண் பேருந்து பேட்டரி மற்றும் இருக்கையை களவாடிய ஜோடி. கோயமுத்தூர் மாவட்டத்தில் துடியலூர், கஸ்தூரி நாயகன்பாளையம், வடவள்ளி, மருதமலை, கவுண்டபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிற்றுந்துகள் இயங்கி வருகின்றது. அவ்வாறு இயங்கும் சிற்றுந்துகளில் ஒன்று அதன் பயண சேவை முடித்து இரவு நிறுத்தி வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அங்கு வந்த வாலிபர், இளம்பெண் இருவரும் சிற்றுந்துக்குள் நுழைந்தனர். இதனைத் தொடர்ந்து அக்கம்பக்கம் பார்த்த அவர்கள் சிற்றுந்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்ததை பார்த்தனர். அப்போது முன்னிருக்கைக்கு அருகே வந்த வாலிபர் பேருந்தின் உட்பகுதி நகர்வை படம் பிடிப்பது போல அமைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை நடமாட்டமில்லா பகுதியை நோக்கி திருப்பியது கேமராவில் பதிவாகியிருந்தது. அதன் பின்னர் பேருந்தில் இருவரும் தனிமையில் இருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த இருவரும் அங்கிருந்த சிற்றுந்தின் பேட்டரி, பயணிகள் அமரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த குஷன் இருக்கை உள்ளிட்டவைகளை களவாடி சென்றிருந்தனர். வழக்கம் போல காலை பயண சேவைக்காக சிற்றுந்தை எடுத்து செல்ல ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதுபோன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடைபெற்றது. எனவே இதுபோன்ற சமூக விரோத செயல் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் காவல்துறை ரோந்து பணியில் மேம்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சிற்றுந்து உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர்.